போர்க்கள காட்சி. போர்க்களத்துல ஒரு சிறிய காட்சி. சிங்கமுகாசுரனோட பையன் அதிசூரன். நம்மளுடைய படைத்தளபதி யாரு? இந்த பக்கம் ஹீரோ வீரபாகுதேவர். வீரபாகுதேவரோட படைத்தளபதிகள ஒருவர் உக்கிரன். அவர் யாருன்னா சிவபெருமானுடைய சிறந்த அருளை பெற்றவன், பூரண அருளை பெற்றவன் தான் உக்கிரன். இந்த பக்கம் யாரு? பேரு அதுக்கு மறந்தாச்சா? இந்த பக்கம் யாரு? அதிசூரன். அதிசூரன். இந்த பக்கம் உக்கிரன். உக்கிரன் யாரு? சிவபெருமானுடைய அருளை பெற்றவன். சிவபெருமானுடைய முழு அருளை பெற்றவனுக்கு என்றும் தோல்வியே கிடையாது. நிரந்தரமான வெற்றி பயணமே. அதுல டவுட் இல்ல. டவுட். இப்ப 2 பேரும் போர்க்கள காட்சி. கொஞ்சம் மைண்ட்ல அப்படியே ஒரு மாதிரி போங்க. போர்க்கள காட்சி போங்க. படத்துலலாம் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. இவர் என்ன பண்றாரு? அதிசூரன் உக்கிரனை நிறைய தெய்வ ஏவுகணைகளை போடுற. வாயு கணை, பிரம்ம கணை, அவர் என்னென்ன வச்சிருக்காரோ எல்லா கணை, அக்னி கணை, வருணக்கணை, நாராயண கணைன்னு நிறைய கணைகளை அவர் பார்த்து ஏவி விடுகிறார். உக்கிரன் என்ன பண்றாரு? அவ்வளோத்தையும் விழுங்கிறார். வர எல்லாத்தையும் பிடிச்சி முழுங்க. இப்ப உக்கிரனோட இந்த ஆற்றலை கண்டு அதிசூரன் திகைக்கிறாரு. யாரா இவன், நம்ம இவ்வளவு அனுப்புறோம், அவ்வளோத்தையும் எடுத்து அப்படியே ஏதோ சாக்லேட் எடுத்து முழுங்குற மாதிரி முழுங்கிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப உக்கிரன் அதுக்கு அடுத்த லெவல், அடுத்த தாட்டுக்கு போறாரு. உன் மீது நான் இப்பொழுது விடும் ஏவுகணை, நான் நம்மள ஒரு படைக்கலம் ஏவ போறேன். அது ஒண்ணு இதே மாதிரி நீ விழுங்குறதுக்கு மாதிரிலாம் இருக்காது. உமாதேவியை இடப்பாகமாக கொண்ட ஞான தலைவனாகிய சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அர்ஜுனனுக்கு கிடைச்சிச்சு. இப்ப அந்த அஸ்திரத்தை தான் நான் உனக்கு ஏவ போறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீ விழுங்கிருவ. அதை விழுங்க முடியுமா? அது உன்னை என்ன பண்ண போகுது பாரு அப்படின்னு சொல்லி ஆணவத்தால கூக்குரல் இடுகிறார். அத கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாக சொல்றாரு. ஊனமாகிய படையென உன்னலை உமைபால் ஞான நாயகன் படை கொடுவேன் என நவிண்டார். ஞான நாயகனோட படைய ஏவுறதுக்காக ஏவுறேன். இப்ப என்ன பண்ணலான்னு